والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலகத்தில் எல்லோரும் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அறிவினுடைய மகத்துவத்தை யாருக்கும் சொல்லி காட்ட வேண்டியதில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூட குர்ஆன் இறக்கப்பட்டது யாருக்காக, எதற்காக என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் மிக தெரிந்த சூரை யாசீனில் அல்லாஹ் சொல்வான், லியுந்திர மன்கான ஹையன், லியுந்திர மன்கான ஹையன். அந்த ஹையன் என்ற வார்த்தைக்கு ஆக்கிரன் என்று சொல்வார்கள். யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, அவர்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அறிவு என்பது மகத்துவமானது. வெறும் தகவல்களை சேகரித்து வைப்பதல்ல அறிவு. ஒரு மனிதன் பெற்ற அறிவினால் உயர்ந்த பண்பாட்டையும் நல்ல செயல்களையும் உயர்ந்த குணங்களையும் பெற்று திகழ்வதுதான் உண்மையான அறிவு என்பதில் சந்தேகமே இல்லை. இஸ்லாம் அறிவிற்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். மனிதர்களுக்கு மத்தியிலே அவருடைய பொருளாதாரத்தால், மொழியால், நிறத்தால், நாட்டால், இனத்தால் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லோரும் சமத்துவம் தான். ஆனால் அறிவை பொறுத்து வித்தியாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் மற்றவர்களும் சமமான அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அதனால் அறிவு என்பது மகத்துவமானது. ஒவ்வொரு நாளும் அறிவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா என்று அல்லாஹ்விடத்திலே சிறந்த அறிவு ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் அல்லாஹ்வுடைய ரசூலின் வழியாக உத்தரவை சொல்கிறார். அறிவு என்பது சில பெரிய காரியம் உன்னதமானது என்பதை அறிந்திருக்கிறோம். அது பொருளாதாரமும் உன்னதமானது தான். பொருளாதாரமும் உலகத்தில் நிறைய வேலைகளை செய்யுது. அறிவு என்பது மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது. ஆனால் ஹதரத் அலி நாயகத்திடத்தை ஒரு தடவை கேட்டாங்க, பொருளாதாரம் சிறந்ததா அறிவு சிறந்ததான்னு கேட்டாங்க. பொருளாதாரம் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் மகத்துவமானதாக இருக்கிறது. அறிவு உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் மகத்தானதாக இருக்கிறது. அறிவு சிறந்ததா பொருளாதாரம் சிறந்ததான்னு கேட்கும் பொழுது அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஒரே கேள்விக்கு 10 பதில் சொன்னாங்க. ஒரு கேள்விக்கு அறிவுதான் பெரும்பான்மையை வைத்து, சில நேரங்களில் சில வித்தியாசப்படவும் செய்யலாம், பெரும்பான்மையை பொறுத்தவரையிலே இந்த 10 காரணங்களால் அறிவுதான் சிறந்தது என்று சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவின் சிகரம் நமக்கு சொல்லி காண்பித்தார். அறிவு என்பது நபிமார்களின் சொத்து. ஆனால் பொருளாதாரம் என்பது பெரும்பாலும் ஃபிர்அவுன்களுடைய சொத்தாக இருக்கிறது. ஃபிர்அவுன்களுடைய அப்படிப்பட்ட வம்பர்களுடைய சொத்தாக இருக்கிறது, வாரிசாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி செல்வத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும், அறிவு உங்களை பாதுகாக்குன்னு சொன்னாங்க. செல்வத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும், ஆனால் அறிவு என்பது உங்களை பாதுகாக்கும். அது மாதிரி செல்வந்தர்களுக்கு விரோதிகள் ஜாஸ்தி, விரோதிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவன் மீது உள்ள பொறாமையினால விரோதிகள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அறிவாளிகளுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார். அது மாதிரி 4வதாக சொன்னாங்க, செல்வம் என்பது அது செலவழிக்க ஒல் மாலு யன்குஸு பின் நஃபகா, செலவழிப்பதால் குறையும் செல்வம். ஆனால் கல்வி என்பது கொடுக்க கொடுக்க கூடும், அது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க. அது மாதிரி ஒரு செல்வம் இருக்கிறதே பெரும்பாலும் செல்வத்திலே கஞ்சத்தனத்தை உண்டாக்கும். செல்வம் இருக்கிறவன் பெரும்பாலும் கஞ்சத்தனமாக இருப்பார். அறிவு என்பது தாராளத்தன்மையை ஏற்படுத்தும். இன்னும் அறிவின் சிகரம் அலிநாயகம் சொல்கிறார்கள், செல்வத்தை திருடலாம், செல்வத்தை ஒரு மனிதன் திருடலாம், அறிவு திருட முடியாது. அறிவு போய் ஒரு இடத்துல எடுத்து ஒரு மனிதனுடைய அறிவிலிருந்து அறிவை திருடுவது என்பது சாத்தியமல்ல. அது மாதிரி செல்வம் என்பது எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு எல்கைக்குட்பட்டது. அறிவுக்கு எல்கையே கிடையாது, அது விசாலமானது, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், முடிவு என்பதே இல்லை. எவ்வளவு கற்றாலும் அது எல்கை இல்லாத விசாலமான விரிந்த ஒரு நிலை என்று சொல்வார். அது மாதிரி செல்வம் என்பது கால ஓட்டத்தால் அழியும். ஒரு காலம் வருது திடீர்னு ஏழையாயிரும், ஒரு காலம் வருது திடீர்னு செல்வந்தன் ஆகலாம் என்றெல்லாம் கால ஓட்டத்தால் அழியக்கூடியது செல்வம். ஆனால் கல்வி என்பது கால ஓட்டத்தினால் அது அழியக்கூடியது அல்ல என்று சொல்வார்.
அது மாதிரி செல்வம் என்பது உள்ளத்தில் இருளை உண்டாக்கலாம். செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளத்தில் அவனுக்கு இருள் ஏற்படலாம். ஆனால் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நூறாணியத்தை உண்டாக்கும்னு சொன்னான். அது மாதிரி செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு ஆணவத்தை தரலாம். அறிவு என்பது பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பணிவையும் தரும் என்று அலிநாயகம் அவர்கள் கல்வியினுடைய மாண்பை சொல்லும் பொழுது உலகத்தில் வலிமையான செல்வத்திற்கும் அதற்கும் ஒப்பிட்டு ஒரு 10 வித்தியாசத்தை சொல்வார். அதனால் அறிவாளிகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் ஒருவர் மற்றவரை தெளிவாக புரிந்து கொண்டால் அதற்கு பிறகு அவர்களுக்குள்ள அந்த அன்பும் பிரியமும் பாசமும் அது இன்னும் அதிகரிக்கும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபீன்களிலே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்வதிலேயே தலைவரான ஹஜ்ரத் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர். ஒரே காலத்தில் வாழ்ந்த இருவரும் அறிஞர்கள். இவங்க ஆன்மீகத்துறையிலே ஆக உயர்ந்தவங்க. அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்வதில் அறிவு ரீதியான நிலையில் மிகப்பெரிய கட்டிக்காரர்கள். ஆனால் 2 பேருக்கு மத்தியில் இந்த இடையில் உள்ளவங்க என்னத்தையாவதுன்னு சொல்லி கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்தது. அதனால் பெரும்பாலும் அந்த ஒருவர் மற்றவரை சந்திக்காமல் இருந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கனவு கண்டான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கனவு காணுகிறார்கள். ஒரு குப்பையாக கிடக்கக்கூடிய ஒரு குப்பை மேட்டிலே நிர்வாணமாக நிற்கிறாங்க. அவங்க கனவுல தன்னை பார்த்தாங்க. ஒரு குப்பை மேட்டில் குப்பைகளும் கூலங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிர்வாணமாக நிற்கிறாங்க. யாரோ அங்கிருந்து நறுமணத்தை இவர்கள் மீது வீசுகிறார்கள். இப்படி கனவு பார்த்தவொன்னு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இன்னும் வித்தியாசமான கனவாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒரு ஆள் அனுப்புனாங்களாம். ஒரு ஆள் இப்படி ஒரு கனவு கண்டால் அதுக்கு ஒரு என்ன விளக்கம் அப்படி நான் சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு கனவு கண்டால் அதுக்கு என்ன விளக்கம்னு அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட போய் கேட்டுட்டு வான்னு சொன்னாங்க. அவங்க இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தோன்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக இந்த கனவை நீ கண்டிருக்க மாட்டேன். இந்த கனவை கேட்டு வந்தான்ட்டு சொன்னாங்கன்னா நீ கண்டிருக்க வாய்ப்பு இல்லை. அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த கனவை கண்டவர்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கனவை கண்டவங்க அவங்களா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லணுமானால் அதுக்கு உரிய ஆள் கண்டதுன்னு சொல்ல முடியும்னு சொன்னாங்க. இவர் போய் சொல்லிட்டார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திடுக்கிட்டு உடனடியாக இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேடி வந்தாங்களாம். வந்த உடனே அவங்க கேட்டாங்களாம், சொன்னாங்களாம், இந்த கனவு என்பது குப்பை மேடு நிர்வாணம் என்பது உலகத்தினுடைய அந்த இழிநிலை, உலகத்தினுடைய மோகம், துன்யாவினுடைய அற்பத்தன்மை, இழிநிலையிலே உலகத்தினுடைய நிலைப்பாடுகளிலிருந்து தாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். குப்பை மேடு நிர்வாணம் என்று சொன்னால் அந்த இழிநிலைகளில் இருந்தெல்லாம் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் சுத்தமானவராக இருக்கிறீங்க. உங்கள் மீது வீசப்படக்கூடிய நறுமணம் என்பது மக்கள் உங்களை பார்த்து, மக்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை, நல்ல அபிப்பிராயத்தை, உங்களை பற்றி உண்டான கண்ணியமான எண்ணத்தை மக்கள் உங்கள் மீது சொல்கிறார்கள் என்று தான் அதுக்கு விளக்கம்னு சொன்னாங்க. ஆனந்தத்தோடு ஒருவர் மற்றவரை கட்டிப்பிடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். அதனால் அருமையானவர்களே, அறிவு என்பது உன்னதமானது, சாதாரணமானதல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே உலகத்தின் எல்லா ஞானங்களையும் கொடுக்கப்பட்ட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்வான், நாயகமே சொல்லுங்கள், எனக்கு அதிக அறிவுப்படுத்தித்தார் ரப்பே என்று ரப்பிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். உலகத்தின் வழியாக சொல்லப்பட்ட முதல் சாதனமே பொருளை அறிவு சாதனமான பேனாதான். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ர வரப்புக்கல் அக்ரமல் லதீ அல்லம பில் கலம், கலமை கொண்டு கற்றுத்தந்த ரப் என்று அல்லாஹு தஆலா சொல்வானே. அதனாலே அறிவு என்பது ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளும் தரக்கூடிய அறிவை ரப்பே எனக்கு அதிகமாக்கித்தா என்று ரப்பிடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை சிறந்த அறிவாளிகளாக ஆக்கி அருள்வானாக. உயர்ந்த பண்பாட்டையும் நல்ல குணங்களையும் உயர் தன்மைகளையும் நம்மிடத்தில் ஏற்படுத்தி தரக்கூடிய சிறந்த அறிவு ஞானத்தை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி.